ஸோ ஃபைனலி எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மொமெண்ட் வந்து யாருமே எதிர்பார்க்காத இந்த டைம்ல வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா விஜய் காவேரி ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் காவேரிக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு. இந்த டைம்ல குமரன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா குமரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த கம்ருதீன் மறுபடியும் வந்து நடிக்க மாட்டாரு அப்படின்ற நிலையில மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாயின் பண்ணிட்டாரு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல கம்ருதீன் பார்வதியோட பிரச்சனையில ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. சீரியல் டீம்ல கம்ருதீனை மறுபடியும் எடுத்துக்க வேண்டாம், அவருக்கு பதிலா வேற ஆள் பாக்குற மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப கம்ருதீன் மறுபடியுமே சீரியல்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சீரியலோட ட்ராக் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஷூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, எங்க இருக்காரு அப்படின்றது தெரியாம இருந்தது. பொறுப்பு வந்து நிவின் கிட்ட தான் வந்து விஜய் கொடுத்திருந்தாரு. சோ ஒரு வழியா வந்து இதுக்கு மேல வர அப்டேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிவின் வந்து கம்ருதீனை கண்டுபிடிச்சு அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிதான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா குமரன் வந்து கொடைக்கானல் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இந்த வீடியோவும் இருக்கு. கம்ருதீன் கொடைக்கானல் மலைக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு அங்க அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. கூடி சீக்கிரமா ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. குமரன் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்க போகுது, வீட்டுல நடந்த பிரச்சனைய எப்படி வந்து அவருக்கு சொல்லுவாங்க, இது எல்லா அப்டேட்டுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.